வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான முறுமுறுன்னு இருக்கிற ரவா தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு ரவை சேர்த்திக்கிறேன். அது கூட 1 டம்ளர் அளவு பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை தேவையான அளவு, குருமிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா தண்ணியாட்டு இருக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். கல் நல்லா சூடான பிறகு அது போல் சுற்றியும் நம்ம ஊற்றிக்கலாம். அது நல்லா வெந்து மொறுன்னு அதான் எழுந்து வரும். அப்போ நீங்கள் அதை திருப்பிக்கலாம். ரொம்பவே ஈஸியான சீக்கிரம் ரெடியாகிற ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் சில்லி குக்.